அதன் மூலம் பல புதிய கருவிகளை உருவாக்கினார்கள். முதலே கூறி போல எஸ்விஎம் டூல்ஸ் அப்படின்னு ஒரு ஒரு புள்ளியல் அடிப்படையிலான ஒரு கருவியை பேராசிரியர் சோமன் அவர்கள் அமிர்தா உருவாக்கிதான் பல மொழிபெயர்ப்பு பணிகளை புள்ளியல் அடிப்படையில் செய்தார்கள். அடுத்தது வந்து எக்ஸாம்பிள் பேஸ்டு இருக்கு. அது வந்து உங்களுக்கு அது மிமிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதை பார்த்து அந்த வாக்கிய அமைப்பு அதே போல இருப்பது, அதே போல உள்ள வாக்கிய அமைப்புகளை அது கண்டுகொண்டு பிறகு அதற்கு தகுந்தவாறு பெருமொழியில் மூலமொழியில் எவ்வாறு இருப்பதோ அதற்கு தகுந்தவாறு முதலிலே ஒரு வாக்கிய அமைப்புகளை உருவாக்கி வைத்து ஆல்ரெடி டிரான்ஸ்லேட்டட் டெக்ஸ்ட் இருக்கும், அதை பயன்படுத்தி அதை போலவே மொழிபெயர்ப்பு செய்து மூலமொழிக்கு இதுவும் ஒரு பல இடங்களிலே பயன்படுத்தி வருகிறார்கள். அடுத்தது வந்து ஹைபிரிட் மிஷின் டிரான்ஸ்லேஷன் என்று இருக்கிறது. அது வந்து மூல மொழியையும் புள்ளியல் அடிப்படையும் விதிகள் அடிப்படையும் இணைந்த ஒரு அமைப்பாக விதிகளோடு சேர்ந்து புள்ளியல் அமைப்பு டிரான்ஸ்லேஷன் ரூல் பேஸ்ட் என்ஜின், அதாவது விதிகளை முதல் உருவாக்குவதற்கு அதுக்கு புள்ளியல் அடிப்படையிலான மொழிபெயர்ப்பு செல்வது. அதே போல இன்னொரு வகை வந்து புள்ளியல் அடிப்படையில் நாம் அதை ப்ராசஸ், அதாவது அதை பயன்படுத்திவிட்டு அதற்கு பிறகு விதிகளை செய்வது என்று இரண்டு வகையாக இருக்கிறது. இதெல்லாம் வகைப்பாடுகள் தான். அடுத்தது வந்து நியூரல் மெஷின் டிரான்ஸ்லேஷன் நாம் முன்னே கூறியது போல இதுவும் வந்து நம்முடைய கூகுள் டிரான்ஸ்லேட்டர்ஸ் அந்த மெஷின் வந்து இதுதான் பயன்படுத்துகிறார்கள். அதற்கு வந்து லார்ஜ் நியூரல் நெட்வொர்க் இஸ் ட்ரெயின்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆழக்கட்டம்னு சொல்றோம் இல்லையா, அதை டீப் லேர்னிங் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த நியூரல் மெஷின் டிரான்ஸ்லேஷன் பயன்பாடு வந்து உங்களுக்கு வந்து புள்ளியல் அடிப்படையில் உள்ளதை நம்முடைய இருமொழி தரவகம் என்று சொல்கிறோம். பைலிங்குவல் டெக்ஸ்ட் கார்பரா இருந்தால் போதும், இரண்டு பக்கமும் அலைன்டு கார்பரான்னு சொல்றது. இரு மொழியில் உள்ள நம்முடைய தரவகம், கார்பரா என்பது தரவகம் என்பது நம்முடைய கணினி புரிந்து கொள்வதற்காக நாம் தட்டச்சு செய்து கணினிக்கு புரியும் வழியாக அதற்கு செய்வதுதான் கார்பரா என்பது. அதை அந்த குறிப்பிட்ட வடிவிலே நாம் அதற்கு கணினிக்கு புரியும்படி கொடுக்கும்போது அதை புரிந்து கொண்டு ஒவ்வொரு வாக்கியம் புரிந்து கொள்ளும். அந்த புரிந்து கொண்டது எந்த அளவு அந்த இருமொழியிலும் சரியாக அலைன்டு டெக்ஸ்ட் கார்பரா என்று சொல்வார்கள். இரண்டு மொழியிலுமே அது புரிந்து கொண்டு இந்த வார்த்தை இந்த தொடருக்கு அந்த மொழியிலும் இந்த தொடர் தான் வருகிறது என்பதை அதற்கான நாம் அதற்கு பயிற்சி அது கற்றுக்கொள்கிறது. கணினியை அதன் மூலம் கற்றுக்கொண்டு அதற்கு பிறகு இந்த பணியை செய்கிறது. இதுதான் நம்முடைய நியூரல் மிஷின் டிரான்ஸ்லேஷன் சொல்லுவாங்க. அதற்கு பிறகு இன்னும் பல வகைப்பாடுகள் இருக்கு. UNI என்றெல்லாம் ஃபேஸ் பேஸ்டு மிஷின் டிரான்ஸ்லேஷன் என்று கொடுக்கிறார்கள். பல வகையான வகைப்பாடுகள் இருக்குது. மொழிபெயர்ப்பு இயந்திர மொழிபெயர்ப்பிலே பல வகையான வகைப்பாடுகள். ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் ஒரு வகையான ஒரு அணுகுமுறையை எடுத்துக்கொள்ளும். அதே போல சிலர் சாம்ஸ்கியினுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிராமர் அப்ரோச் எடுத்துக்கொள்வார்கள். சிலர் ட்ரீ அஜைனிங் கிராமர் என்ற அரவிந்த் ஜோஷியினுடைய அமைப்பை கொண்டு மொழிபெயர்ப்புக்காக பயன்படுத்திக் கொள்வார்கள். சிலர் வந்து LFG என்று லெக்சிக்கல் ஃபங்க்ஷனல் கிராமர் என்ற அமைப்பு இருக்கிறது. இவ்வாறு பலரும் உருவாக்கியுள்ள தியரி கோட்பாடுகள் அந்த கோட்பாடுகள் மூலம் உருவாக்கப்பட்டுள்ள அந்த தியரி, அதாவது இந்த கோட்பாடுகள் மூலம் உருவாக்கப்பட்டுள்ள நம்முடைய விதிகள் தான் முக்கியம். அந்த விதிகளை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு இதிலையும் பயன்படுத்திக் கொள்வார்கள். அதே போல
தொழில்நுட்பத்திலும் பல பல புதிய பரிணாமங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆழக்கற்றல் போன்ற பல புதிய பரிணாமங்கள் அவையும் பயன்படுத்திக் கொள்கிறது. ஆகவே இது முழுக்க இயந்திர மொழிபெயர்ப்பு என்று சொல்லும்போது பல நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்களும் இதில் கலந்து வந்துள்ளன. அதே போல பல்கலைக்கழகங்களும் இருக்கின்றன. ஆனால் பலரும் இதில் இணைந்துதான் செய்ய முடியும். அதுதான் முக்கியம். நம்முடைய இயந்திர மொழிபெயர்ப்பு பணிக்கு மொழியியல் வல்லுநர்களும் தேவை, இயந்திர பொறியாளர்களும் தேவை, சைக்காலஜிஸ்ட் சொல்லக்கூடிய பிற அறிஞர்களும் தமிழ் துறை பேராசிரியர்களும் தேவை. பல துறைகளும் இணைந்த ஒரு அமைப்பு தான் கணினி மொழியில். அதன் ஒரு பகுதி தான் இந்த இயந்திர மொழிபெயர்ப்பு என்பதாகும். இப்போது பாத்தீங்கன்னா என்னென்ன நிறுவனங்கள் கூகுள், மைக்ரோசாப்ட் அடுத்தது இது இருந்தாலும் கூட பல நிறுவனங்கள் இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா யாண்டெக்ஸ் என்ற ஒரு நிறுவனம், ஐபிஎம் வாட்சன், அதே போல அமேசான், பிங், பேபிலோன், ஸ்லேட் டெஸ்க்டாப், அசூர், கிராம் டிரான்ஸ், அன்பெல், அப்ரான், ஓப்பன் லாகோஸ், அனுசாரக்கதா முதல்ல நான் குறிப்பிட்டது போல அவர்களும் அந்த இருக்கிற மோசஸ், ஸ்டான்ஃபோர்ட் ஃப்ரேசில்னா ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் உருவாக்கிய மொழிபெயர்ப்பு திட்டம், சிஸ்ட்ரான ஒரு நிறுவனம், அதே போல ட்ரிபிள் லிங்கோ அப்படிங்கிற ஒரு நிறுவனம், ஆப்டெக், வேக்கன், பியூரோவர்க்ஸ், டிபிஎல் ப்ரோ, ஐகானிக் டிரான்ஸ்லேஷன் மிஷின், இன்டர்டோ, காட்டன் எம்டி ஒர்க்ஸ், அதர் இந்தியாவில் வந்து நமக்கு மொழிபெயர்ப்பு பணிகளை செய்வது வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ், இந்திய கழகம், அதே போல அண்ணா பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழக எம்ஐடி கேம்பஸ், அதே போல இந்திய மொழிகளின் நடுவரம் நிறுவனம், சிடாக் நிறுவனம், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களிலும் முக்கியமாக பணிகளை செய்து வருகிறார்கள். பல பணிகளும் நடந்திருக்கிறது, நடந்து கொண்டும் இருக்கிறது. பல தனியார் நிறுவனங்களும் இதில் வந்துள்ளன. அவர்களும் பணிகளை செய்து வருகிறார்கள். ஆலி செந்தில்நாதன் போன்றவர்கள் எல்லாம் இதில் பல மொழிபெயர்ப்பு பணிகளை அதனுடைய டூல்ஸ் என்று சொல்லக்கூடிய கருவிகளின் மூலம் செய்வதற்கான முயற்சிகள் எல்லாம் எடுத்து அது வெற்றிகரமாக செய்து வருகிறார்கள். ஆகவே மொழியியல் படித்தவர்களுக்கும் இயந்திர மொழி பெயர்ப்பிலே மிகப்பெரிய அளவிலே அவர்களுக்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதுதான். பல புதிய தொழில்நுட்பங்களையும் புதிய தெரிந்து கொண்டால், ஏன்னா முழுக்க இந்த 30 ஆண்டுகளாக 80% 90% மேல் அந்த மொழிபெயர்ப்பு பணிகளை இயந்திர மொழிபெயர்ப்பு செய்ய முடியும். இன்னும் அதன் பல சேலஞ்சஸ், அதற்கு அது செய்ய முடியாத அளவுக்கு பல மொழியியல் சிக்கல்கள் இருக்கிறது. குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட மொழியியல் சிக்கல்களை நான் இப்போது இதில் கொடுத்திருக்கிறேன். பேராசிரியர் தேவசுந்தரம் அவர்கள் கூட இதை அடிக்கடி சொல்லுவார். இந்த கடலை என்பது கூட்டல் ஐயா, கடலை என்ற ஒரு சொல் என்ற இது இருக்கிறது. அதுதான் கூகுள் மொழிபெயர்ப்பிலே அதை நம்ம பயன்படுத்தும் இயந்திர மொழிபெயர்ப்பில் பயன்படுத்தும் சரியான அதை இதை உருவாக்க முடியவில்லை. கூகுள் மொழிபெயர்ப்பில் அந்த கடலை அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு அதை பயன்படுத்த முடியும் என்று தெரியவில்லை. அவனுக்கு அதுதான் கூகுள் மொழிபெயர்ப்பிலே அதை நம்ம பயன்படுத்தும் இயந்திர மொழிபெயர்ப்பில் பயன்படுத்தும் சரியான அதை இதை உருவாக்க முடியவில்லை. கூகுள் மொழிபெயர்ப்பில் அந்த கடலை அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு அதை பயன்படுத்த முடியும் என்று தெரியவில்லை. உதாரணமாக அவன் கடலை வாங்கி சாப்பிட்டான், அந்த இடத்தில் he brought seafood and ate கூகுள் இன்னும் அந்த கிரவுண்ட் நட்டுங்கிற அந்த என்ன அதுக்கு அது தெரியல. அந்த ஏதோ ஒரு சிக்கல் இருக்கிறது. அது கடலையை வந்து இரண்டாக பிரித்து விடுகிறது. கடல் கூட்டல் ஐ என்றுதான் அது பார்க்கிறது. அவன் கடலை பார்த்தான் என்ற இடத்தில் கரெக்டா சரியாக வருகிறது. ஆனால் அவன் கடலை வாங்கி சாப்பிட்டான் என்ற இடத்தில் அது தவறான ஒரு உதாரணமாக வருகிறது. அதே போல அவன் ஓட்டை பிரித்து வீட்டுக்குள் இறங்கி கொள்ளையடித்தான் அப்படின்னு வரும்போது, அவன் ஓட்டை பிரித்து வீட்டுக்குள் இறங்கி கொள்ளையடித்தான் என்பது கூகுள் மொழிபெயர்ப்பிலே பார்க்கும்போது
he split the hole and went down into the house and looted அப்படின்னு. இது ஏன் அந்த மாதிரி ஒரு சிக்கல்கள் இந்த மாதிரி சிக்கல்கள் வருகிறது என்றால், பொருண்மை அடிப்படையிலான நமக்கு பொருண்மை அடிப்படையிலான டேகிங் குறியீட்டு தரவகம் இவர்கள் பயன்படுத்துவதில்லை. மொழிகள் முக்கியமான அறிவுகளை முழுமையாக எடுத்துக்கொள்ளாததால் வரக்கூடிய ஒரு சில சிக்கல். ஸ்பிளிட் த ஹோல் அப்படின்னு ஓட்டை பிரிக்கும் போது அந்த ஓடு